ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நடக்கக்கூடிய ரெண்டாவது மேட்ச், அதாவது 7:30 PM மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சூப்பராக இருக்கிற ஒரு டீம், ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுற டீம். ரெண்டு டீமும் இன்றைக்கி போட்டி போட போகுது. யார் இன்றைக்கி ஜெயிப்பாங்க, யார் இன்றைக்கி பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத ஃபுல் ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த ரெண்டு டீம், அதாவது இந்த 12 பிளேயர் தான் விளையாடுவாங்க அப்படின்னு எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் மாறுதல்கள் வருது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் சேனலுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இது போக டாஸ் போடுறதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். எந்த பிளேயர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது போக நாமளே ஒரு ட்ரீம் டீம் தருவோம், 5 ட்ரீம் டீம். அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் உங்களுடைய விஷில் பண்ணிடுங்க. அடுத்ததாக இன்றைக்கி யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா ரஜத் பட்டிதார், ஃபில் சால்ட், இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஜிதேஷ் சர்மா ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது தேவ்தத் படிக்கல், அவருமே இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அபிநந்தன் சிங் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் அவர் நம்பலாம், அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஜேக்கப் டஃபி கிட்டேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆர்சிபிக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் தோக்கிற மாதிரி போய் ஜெயிப்பாங்க, எடுத்தோடனே டக்குன்னு ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திலக் வர்மா, அப்புறம் வில் ஜாக்ஸ், ரியான் ரெக்கில்டன், ஷர்துல் தக்கூர், நமந்தீர், ராபின் மின்ஸ், இவங்களாம் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக இன்றைக்கி ராபின் மின்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ரியான் ரெக்கில்டன் கிட்டே இருந்தும் ஒரு பிரேக் த்ரூ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவரையும் இன்றைக்கி நீங்கள் நம்பி கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம் டீமில் எடுத்துக்கலாம். நமந்தீர் ஃபைன், அவர் ஒரு சேஃப் பெட் எடுத்துக்கலாம். திலக் வர்மா கிட்டேருந்து ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மொரோவர் அடுத்ததாக நம்ம ரிஸ்கி கேம்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விராட் கோலி, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் ஆஸ் யூஷுவல் பில்லர் ஆஃப் ஆர்சிபி இன்றைக்கி 75% குட் தான். இருந்தாலும் 25% கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்ததாக ரொமாரியோ ஷெஃபர்ட் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ட்ரீம் லெவனில் வர அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சுயான் சர்மா கிட்டேருந்து 75% ரிஸ்க்காக தான் தெரியுது. அதனால் அவர் இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இதெல்லாம் தாண்டி நம்ம கிட்டத்தட்ட ஐபிஎல்லுடைய எண்டுக்கு வரோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15-19 மேட்ச் தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி ரிஸ்க்கு எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்பிரீத் பும்ரா பெருசாலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் 75% ரிஸ்க்கு எடுத்துக்க வேண்டாம். ராஜ் அங்கத் பாவா, ஸோ அவர் 75% நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், பார்த்து விஷ் பண்ணால் உங்களுக்கு தோணுதுன்னா எடுத்துக்கோங்க. அடுத்ததாக யார் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி 2 பிளேயர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி வரும். சூரியகுமார் யாதவ், அல்லா கசன்வர். கிட்டத்தட்ட இவங்க மும்பையோட பில்லர் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இன்றைக்கி அவங்களுடைய ஒரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது பாஸ்ட்டில் இன்றைக்கி கொஞ்சம் டம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பிளேயர்ஸ் கவுண்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே 2 சரிசமமாக தான் இருக்குது. ஆர்சிபியில் 6, மும்பையில் 6 அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி மேட்ச் ஒரு சரிசமமான மேட்சாக தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்படி பார்க்கும்பொழுது ஆர்சிபிக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் போராக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆமாம், ட்ரெண்ட் போல்ட், ரியான் ரிக்கில்டன் தவிர மற்ற யாருமே பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், எதிர்பார்க்க முடியாது பெருசாக. அடுத்ததாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பதிலளிக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக இந்த ஃபோன் நம்பர் கூட கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.